இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வருடம் 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 2027 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 365 நாட்கள் தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகமும் ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்த தன்மையில் இந்தந்த காம்பினேஷனில் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு கர்ம பலன் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கு தர போகக்கூடிய அமைப்பில் இருக்குது, தரத்தக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒளி தத்துவ பிரகாரம் பாவகிரகம் சுபகிரகம் நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய சுபகிரகம், தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய பாவகிரகம், அந்த பாவகிரகமே சுபகிரகத்தின் தாக்கம் பெறும் பொழுது வேற மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி நிறைய இந்திய வேத ஜோதிடத்தில் எப்படி ஒரு தனி மனிதனோட கர்மா செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மேஷராசிக்காரர்களுக்கு விரய சனி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. போன மார்ச் மாதத்திலிருந்தே ஒரு வருடமாகவே 12ஆம் இடத்துல சனி போய் மேஷ ராசிக்காரர்களுக்கு விரய சனியாக 7.5 நாள் சனியோட ஃபர்ஸ்ட் பீரியட் என்று சொல்லப்படுகிற 7.5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் 1 இயர் போய் கொண்டிருக்கிறது. அது 2027 மார்ச், அதாவது இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு முழுவதும் விரய சனியாக தான் நீடிக்க போகுது. குரு பாருங்க 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம்ங்கிற திருமணஸ்தானம், அதே மாதிரி 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானம், 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்திருந்தார். இப்போ ஜூன் 1ஆம் தேதி 2026, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் குரு 3லேருந்து 4க்கு வரார், அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அற்புதமான ஒரு மாற்றம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே விருத்தி ஆகக்கூடிய நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு, நமக்கே ஃபோக்கஸ் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை 10, 12, 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தேவையான பண வசதிகள், ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு, வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த ஒரு ஜூன் மாதம் மாறக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு அற்புதமாக இருக்குது. அதே சமயத்தில் வேற ஏதோ ஆண்டு கிரகம் மாறுதான்னு கேட்டிங்கன்னா சனி மாறலை, குரு ஜூன் 1ஆம் தேதி மாறுறார். அதுக்கப்புறம் ராகு கேதுகள் டிசம்பர் 6ஆம் தேதி 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதம் கழித்ததுக்கப்புறம் இந்த ஆங்கில ஆண்டின் கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் 6ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கும் மாறுகிறார். ஸோ இந்த நடுவால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் பிரச்சனை இல்லாமல், ராகு கேதுகள் 11/5க்கு சம்மந்தப்பட்டு 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு அற்புதமான ஒரு மேன்மையை ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நல்ல ப்ரோக்ரஸ், அருமையான ஒரு ஸ்ட்ரெச் மேசராசிக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில், இன்வெஸ்ட்மெண்ட், வேலை அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் டைம் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான அமைப்பு இருக்குங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் என்ன சாமி ஆகும் அப்படின்னா, டிசம்பருக்கு அப்புறம் ராகு 10க்கு வர்றதுனால சில பிரச்சனைகள், சில சேஞ்சஸ், சில அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுப்பார். கேதுவும் பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து கேலயோகம் ஆகி சில மாற்றங்கள், சில பண விஷயத்தில் சில இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் வேலையில் சில கிளைகளை போடுவது, கொஞ்சம் அபிவிருத்திக்காக ஃபண்டிங் போகிறது, அது மாதிரி சில டிஸ்டர்பன்ஸும் சில ப்ரோக்ரஸும் கொடுப்பார். பட் ஜூன் டு நவம்பர் அற்புதமான ஒரு டைம், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிசம்பர் டு ஏப்ரல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு 10லும், கேது 4லும், குருவும் 4லும், சனி 12ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் அமைப்பும் மேஷராசிக்காரருக்கு இருக்கு. இதில் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து ஒரு 4ஆம் இடத்து வரைக்கும் இந்த ஒரு வருடம் ஸ்லோவாக 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி தாண்டிட்டு இருக்கார். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நல்ல விஷயம் என்னன்னா, ராசி அதிபதி ராகுவோட சேர போகிறது இல்லை, ராசி அதிபதி சனியோட சேர போகிறது இல்லை. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறப்ப தான் ஒரு மாதம்
செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பாங்க. அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மே சுமாரான டைம் தான். ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு சாதகமான ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கிறது, மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கிறது. ஸோ ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் தொழில் மேன்மை, வேலை ப்ரமோஷன், நல்ல வேலை மாற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு லைன் போடுறது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போய் ஒரு எக்ஸ்பர்டைஸ், ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 சித்திரை 1 பிறக்கக்கூடிய அந்த அமைப்பு விரயசனியிலேயே மேஷராசிக்காரர்கள் இருந்து அந்த புத்தாண்டு ஆரம்பித்தாலும் சுப விரயங்களாக தான் இருக்குமே ஒழிய அசுப விரயங்களாக, தவறான விரயங்களாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையில முன்னேறுவதற்காக, வாழ்க்கையில் வசதி படுத்துவதற்காக, சில முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிடில் பீரியட் ஆஃப் ஜூன் டு நவம்பர் 2026 மேஷராசிக்காரர்கள் நல்லா அவங்களுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற தொழில், வேலை, கரியர் ஸ்டார்டிங், ஃபவுண்டேஷன் இதெல்லாமே அமைச்சுக்கிட்டு அது மூலமாக வர வேண்டிய ஆண்டுகளை நல்லாவே வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகம், மாத கிரகத்தை வைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் என்னென்ன மாதிரி ஒரு அமைப்பு வருது, அதாவது எந்த ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மேஷ ராசியில் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா அல்லது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமா, என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த லக்னா நாதன் எப்படி இருக்கிறார், லக்னாதிபதியோட உச்சம், நீச்சம், பகை, அதே மாதிரி திட்பலம், திக்பலம், அதெல்லாம் பலம்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நடக்கக்கூடிய தசை உங்களுடைய லக்னத்துக்கு யோகமான தசையா, தசை புக்தி எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ அந்த தசை முடியுது, அடுத்தது நம்ம வாழ்க்கையில எது மாதிரி ஒரு பாதையை நோக்கி நம்ம செல்ல போகிறோம், நம்மளோட திருமண வாழ்க்கை எப்படி போக போகிறது, நம்மளுடைய ஹெல்த் எப்படி ஆக போகிறது, நம்மளுடைய வெளிநாடு பயணங்கள், மாற்றங்கள், உள்நாடா வெளிநாடா, அரசு உத்தியோகமா, பிரைவேட் செக்டாரா, தொழிலா, எது மாதிரியான துறை நமக்கு கரெக்டாக வருது, எந்த கிரகம் நமக்கு யோகமா இருந்து எந்த மாதிரி டொமைன்ல நாம நம்மளோட குழந்தைகளை படிக்க வைத்தா அதுல சிறப்பாக அவங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, அவங்களுக்கு நம்ம அப்பாவின் தொழில் வரப்போ மாதிரி இருக்கா, அல்லது அவங்க புது லைன் போடுவாங்களா, அவங்களுக்கு வெளிநாடு யோகங்களா, அல்லது உள்நாட்டில் அரசு உத்தியோகமா, அல்லது இதுல அவங்களே ஓனா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, எது மாதிரி தன்மைகள் அவங்க ஜாதகத்தில் இருக்குங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் பார்க்கணுமே ஒழிய ராசியை வைத்து தசாபுக்திகள் பார்க்காமல் ராசியை வச்சு இந்த கோச்சார் அமைப்பாகிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியை பார்த்து இது ரெண்டையுமே நம்ம இப்போ பேசின கோச்சார் அமைப்பையும் தசாபுக்தியில் உங்கள் ஜாதகத்திலிருந்து வரக்கூடிய தசாபுக்தியிலும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், எப்படி உங்கள் வாழ்க்கை பாதை அடுத்தது லெவலில் போகுது அப்படிங்கிறதுலாம் துல்லியமாக தெரிந்து அதுக்கு தகுந்த திட்டங்களை கரெக்டாக தீட்டி தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள், பண விரயங்களாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நீங்கள் நல்லாவே வாழ்க்கையில் பெனிஃபிட் அடைந்து கிளாரிட்டியோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம் அப்போ பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியது இருக்குது. அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா
சூரிய பகவான் உங்களுக்கு வந்து வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி என் பேத்தி வந்து மேஷராசி, என் பேரை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா? இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் வந்து பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால் சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன்னு பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்ன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கு வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மேஷமும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிம்மா, நாங்களே 7 நாட்டு சனியில் இருக்கோம். சனி பகவான் 7 நாட்டு சனியாக வந்ததுலேருந்தே எங்களை பயங்கரமாக வச்சு செய்கிறாரு. நாங்கள் சும்மா நடந்து போனால் கூட தடுக்கி விழுந்து எழுந்து நடந்து போகிற மாதிரி இருக்குதேம்மா. எல்லா விதத்துலையும் இப்படி தடங்கள், தாமதம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசஞ்சலம், மனக்கசப்பு, நிம்மதி இல்லாத தனம், இது தானம்மா இருக்குது. எப்படிம்மா அவர் நல்லது செய்ய போகிறாரு, எப்படிம்மா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னீங்களானம்மா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும்மா நீங்கள் மேஷ ராசி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப இள வயசு பிள்ளைங்க, 20+ தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி சில பல வேதனைகள், படிப்பினைகள், சோதனைகள் எல்லாம் இருக்கதாம்மா செய்யுது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைய சனியாக இருக்கார். இதே நீங்கள் மத்தியம வயசு 30+, 40+ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கையில் சனி பகவான் 2வது ரவுண்டு வருவார். சின்ன வயசு 1st ரவுண்டு வருவார், சோதனைகள் உண்டு. இப்போ
நான் சொன்ன மாதிரி 30+ 40+ இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் 2வது ரவுண்டு 7 நாட்டு சனியாக வராருமா. அப்போ உங்களுக்கு படிப்பினைகள், சோதனைகள், வேதனைகள்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு விதி இருக்குது. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. நீங்கள் போய் சேர வேண்டிய ஊருக்கு ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது, ரோடே கிடையாது. ஓடியே தான் போகணும். எவ்வளோ ஓடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஊர் போய் சேருவீங்க. அவ்வளோதான், எளிமையான விஷயம். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவீங்க. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, நாங்கள் 60+ இருக்கோம், 70+ இருக்கோம், 50+ இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கையில் 3வது ரவுண்டு 7 நாட்டு சனி வருவார். அப்போ கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். அப்போ பாதிப்பே ரொம்ப இளம் வயசு மேஷராசி பர்சனாலிட்டிஸ்க்கு தான். அதுக்கும் மேலே எப்படி சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும்னா 6ஆம் மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 1/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அதாவது பசிஃபை ஆகிடுவார், அமைதி ஆகிடுவார், பிரீத்தி ஆகிடுவார். பெருசாக உங்களுக்கு கெடுக்க மாட்டார். கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருந்தவன் அமைதியாக இருக்க போகிறான். அப்புறம் என்ன இருக்குது? சனி உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நீங்களாக போயிட்டு ஏன்பா என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்றேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணுன்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. ஆக இது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுமா. சரி, 2வது உங்களுக்கு வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்னும் போது மேஷராசி என்பர்கள் என்ன வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். காரணம் என்ன? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில் ராட்சஸ் இருக்காங்க அப்படின் போது அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவாங்க. ராகுக்கு நேச்சுரலாகவே அந்த குணாதிசயம் உண்டு. நீ என்ன கேட்குறாலும் அள்ளி கொடுப்பான். நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நான் ஒரு இடத்துல உனக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உனக்கு நல்லது செஞ்சுடுவேன். ஒரு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும் ராகு கிட்ட. ஸோ அளவுக்கு அதிகமான நல்லது நான் செஞ்சுடுவேன், கொடுத்துட்டு மறந்துடுவேன். ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது. எது கொடுத்தாலும் கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்பார். நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் அதுக்கும் மேலே நம்மளோட அடுத்த பிறப்புக்கும் ஒரு ஞாபகம் வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆக ராகு லாபஸ்தானத்தில் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். 6ஆம் மாதம் வரைக்கும், அதாவது ராகு லாபஸ்தானத்தில் 12ஆம் மாதம் வரைக்கும் இருக்க போகிறாருமா. 6ஆம் மாதம் வரைக்கும் பெருசாக நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இருக்காது, குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான லாபம் வருது அப்படின்னு, இந்த லாபம் கடைசி வரைக்கும் நிரந்தரும் அப்படின்னு பெரிய லெவலில் லோனு அது இதுன்னு பயங்கரமாக லாவிஷாக செலவு பண்ணி ட்ராப் ஆகிடக்கூடாது. இதில் ஒரு கவனம். அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். அவங்களுக்கும் உங்களுக்குமான வாக்குவாதம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு, மனசஞ்சலம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம். நண்பர்களை முழுசும் நம்பி, என் ஃப்ரெண்டு சொன்னான்ப்பா, அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டேன், நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீதி விஷயம் என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ரம்மி விளையாடினேன். இந்த மாதிரி ஃப்ரெண்டை முழுக்க நம்புறீங்க அப்படின்னா அதில் தப்பு போய் முடியும், தப்பாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், பெருசாக வேறு எதுவும் யோசிக்க வேணாம். கேத்து 5ஆம் பாவம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்குமான இடைவெளி பெருசாக தான் இருக்கும். பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. பிள்ளைங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள், அதனால் மருத்துவ செலவு இது வரத்துக்கான பிராப்தம் உண்டு. 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சுககுருவாக உட்கார்றார். சுககுருவாக உட்காரும்போது உங்களோட சுகத்துக்கு குருவே கேரண்டி. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது வரும். நிறைய மேஷராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸில் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு 9 பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், அதே மாதிரி மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அவர் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத நான் சொன்னேன். இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள், இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களே வந்து குரு பகவானை பேஸ் பண்ணி தான் அவரோட முதன்மையான பலன். சனியினோட கெடு பலன்கள் விலகுது, அதே மாதிரி குரு பகவானுடைய சுப பலன்கள் வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை,
பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும்? இந்த மாதிரி பல கேள்விகள். வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போது 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில். குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போது ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்காந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்திங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு
11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000லேருந்து 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்மந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சின்னு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துன்னு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026, 27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார்.
இந்த வருஷம் பார்த்தேன்னா பராபவ வருஷம் பார்த்தேன்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துல குரு பகவான் ஒரே மாதத்துலேயே போயிடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல போன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்றங்களை கொடுப்பார். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அது தவிர தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி காலம், விரய சனி காலம், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சுப செலவுகள் எப்படி வரும்னா, குரு பகவானே ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே பார்த்தோன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார். பொதுவாகவே சித்திரை மாதத்தில் 5ஆம் மேஷத்தில் தான் சூரியன் இருக்கணும். இந்த வாட்டி சுக்கிரனோட குடும்பாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு அவரே 7ஆம் அதிபதி. அதனால் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வருஷம் சனி பகவான் வக்ர நிலைக்கு போகிறார் 15/7/2026 அதுவும் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற புதன் இருக்கார். அவர் சனி செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கார். நீச்சம் பெற்ற புதன் 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கார் 12ஆம் இடத்துல. அதனால் ஊரை விட்டு வெளியில் போக வேண்டி பார்க்க வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதனுடைய தடங்களை மாற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷ கடைசி, அதாவது இந்த ஆங்கில வருஷ கடைசி 11ஆம் மாதம் வரலும் இருக்கார், நவம்பர் மாதம் வரலும் இருக்கார். அது வரலும் சிறு சிறு தடங்கள் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் குருவினுடைய பெயர்ச்சி பார்த்தோம்னா முதல்ல 5ஆம் மாதம் இருக்குது, அதாவது 5ஆம் மாதம் கடைசியில் இருக்குது. அதற்கு பிறகு 10ஆம் மாதம் கடைசியில் குரு சிம்மத்துக்கு போகிறார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல குரு போகும்போது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் தீர்க்கமான சிந்தனைகளும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் ஒரு புதிய காரியம் எடுத்திங்கன்னா அந்த காரியத்தில் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி நேயர்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலேனால், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போதும் சரி, 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுதும் சரி, உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் 10ஆம் மாதத்துக்கு மேலே இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் குருவினுடைய பார்வை சனி பகவான் மேலே உழறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். படிப்பிற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும். எடுத்த காரியங்கள் உண்டு, நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கூட்டு தொழிலில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்போது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருப்பினும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இந்த 11ஆம் மாதத்துலேருந்து வருவார். அதனால் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டு தொழிலில் நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது.
ஷேர் மார்க்கெட்டில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கணிதவியல் அந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் 7 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்கும். அதாவது சிவன் கோவிலில் காலபைரவர் சன்னதின்னு வடகிழக்கு மூலையில் இருக்கும். காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வருகின்ற வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நிச்சயமாக வெற்றி கொண்டு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த பராப வருஷம் அமையும் அப்படின்னு சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போகிற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலிமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு 3rd World War அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமே எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதியே லக்னாதிபதியும் சரி 8 12க்கு வர போறாங்க. ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ எல்லாருமே சூப்பரா இருக்குங்கிறாங்களே, இந்த ஆரம்பமே நல்லா இருக்கு, தொழில் முன்னேற்றம் சூப்பரா இருக்கு, குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியா போகுது, எல்லாம் சொல்றாங்க. இந்த ஏப்ரல் மாதமும் நமக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு பெருசா ப்ராப்ளம் கிடையாது. என்ன அப்படின்னா, 8 போய் 12ல 8 12 கனெக்ட் ஆகுது. ஸோ 8 12 கனெக்ட் ஆகலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு ஜோதிட முறையில் பார்க்கறது நம்ம ஒரு கேஷுவலாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக லக்னாதிபதியும் ஒன்று தான், 8 இந்த மேஷ ராசி லக்னத்துக்கு ஒன்றா செவ்வாய் தான்.
ஸோ அவர் போய் 12ஆம் இடத்துல 11 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி ஸ்தானத்துலேருந்து விரைய ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ கூடவே வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகி 12க்கும் வராரு. ஸோ உங்களோட 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய 6ஆம் இடம், நிறைய பேருக்கு வந்து வேலையில சில பிரச்சனைகள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராப்ளம், ஒரு குழப்பம், அதன் மூலியமாக இப்போ நான் வந்து நிறைய பேர் ஆசையை காமிப்பாங்க, உனக்கு இந்த வேலையை விட ஒரு பெஸ்ட்டான வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல நீங்க ஒரு சூட்சமமா யோசிக்கணும், பொறுமை, இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி. நீங்க இப்ப என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தேவையில்லாத செலவுகளை பார்க்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சமா இருக்கார், 2க்கு மேலுக்கு முறிவு உச்சமா இருக்கார், நல்லா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்க இடத்துக்கே வரப்போற மேஷ லக்னத்துக்கே வராரு. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருக்கும், வரவுக்கேற்ற ஒரு செலவு, அதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங், இதெல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து படிக்கும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க. தேவையில்லாத நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இந்த காலகட்டத்தில் பொறுமையுடன் உங்களுடைய வேலையை செய்வது ரொம்ப நல்லது. எதுக்குமே வந்து உடனே நீங்க சேஞ்ச் ஓவர் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த 1 மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமா வந்து குரு மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குரு மாறும்போது நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ உங்களுக்கு வந்து தொழில் சிந்தனை எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணுங்க. அதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த செலவும் இல்லாம உங்களுடைய சக்தி, அதாவது உங்களுடைய தேடுதல், உங்களுடைய எனர்ஜி, அதுக்கெல்லாம் கொஞ்சம் விரயம் பண்ணுங்க. அதெல்லாம் விரயம் பண்ணும்போது உங்களுக்கு பணத்தினால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்க உங்களோட மூளையை கசக்குறீங்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணும்போது அந்த மூளை யூஸ் பண்ணும்போது அந்த சக்தி விரயம் ஆகும்போது உங்களுக்கு பணத்துல இருந்து தட்டுப்பாடு எல்லாம் சரியாயிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சூட்சமா பாருங்க, சுயஜாதகத்தை பார்த்து சரி செய்துக்கோங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ ஏப்ரல் 14 2026 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு தாக்கத்தை வந்து துலாம் ராசிக்காரர்களாக உங்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த மாதிரி ஒளி தத்துவம் உங்களுடைய கர்ம பலனை எப்படி இந்த வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்க போகிறது. அதுக்கு
இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகங்கள் எப்படி துணை புரிகிறது, உங்களுடைய ராசிக்கு, துலாம் ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்களுக்கு எது மாதிரி ஒரு சாதகமான பலன்கள், எது மாதிரி சாதகமற்ற பலன்கள், எதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை திசை திரும்புகிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு பாருங்க, சனி வந்து 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியை பார்த்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பட் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலேயே பாருங்க 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்ன பண்றார்? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார், அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எப்போ வந்து குரு 2, 4, 6 பார்க்குறாங்களோ இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக வருது. கடன் மூலமாக ஒரு இடம் வாங்குவது, ஒரு 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 ஃபண்டிங் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அது மூலமாக கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போனாலும் பெரிய குரோத் இல்லையே சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சினால சில கேஷ் ஃப்ளோ நல்லா வருது. என்னதான் கொஞ்சம் கடனும் அதிகமானாலும் ஆனால் என்னுடைய அபிவிருத்தி, என்னோட குரோத், என்னோட ப்ரோக்ரஸும் கொஞ்சம் பெட்டர் லெவலாக வருதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்க போகிறார்கள், வியாபாரிகளாக இருக்க போகிறார்கள், இன்வெஸ்டர்ஸாக இருக்க போகிறார்கள். நிறைய பேருக்கு வெளிநாடு பிராணங்கள், அப்பப்போ கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாக போகக்கூடிய அமைப்பு, ஒரு வண்டி பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குறது, வீடு வந்து ஒரு புது வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள், அம்மா மூலமாக சொத்து வருவது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில், வேலை ஸ்தானத்தில், கொஞ்சம் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி உண்டு. அதே சமயத்தில் சில சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீடு வலுக்குது. 6ஆம் வீடுங்கிறது தேவையற்ற டயபெட்டிஸ், தைராய்டு இஷ்யூ, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது மாதிரி உயிர்கொல்லி நோயாக இல்லைனாலும் குரோனிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மெடிக்கல் செக்கெல்லாம் பண்ணி நாம் அது மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குமா அப்படிங்கிறதை பார்த்து லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவைங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்கள், எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி ராசிதிபதியாக சுக்கிரனும் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு இடத்துல தான் அவர் வந்து மீனத்திலிருந்து கிட்டத்தட்ட துலாம் வரைக்கும் சஞ்சாரிக்கக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம், இதுவரை சொகுசாக ஸ்மூத்தாக வாழ்ந்தவங்களுக்கு அடுத்தபடியான நடவடிக்கைகளை இறங்கி கொஞ்சம் ஃபண்டிங்கு, ட்ராவலிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, வேலை மாற்றம், அது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வந்து இந்த 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு எதிர்பார்க்குற மாணவர்கள், வேற ஒரு அட்மிஷன் எதிர்பார்க்குறவங்க, ஒரு அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்க, ப்ரொமோஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மாதிரி பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டோம்னா அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அது என்னதான் நீங்கள் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன லக்னம், லக்னாதிபதி என்னவா இருக்கிறார், அந்த லக்னாதிபதியோட திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, அதே சமயத்தில் அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, சுமாரான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, நல்ல யோக தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம், இப்போ வந்து வெயிட் பண்ணி நம்ம செயல்படக்கூடிய அமைப்பா, கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பா, அல்லது கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்பா, எந்த நேரத்தில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, எந்த நேரத்தில் வந்து நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வந்து வேலை மாறுறது நல்லது, எப்படி தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு வந்து யோகமாக இருக்கிறது, இதே மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க, திருமணம் எதிர்பார்க்குறவங்க, உறவுகளை சில விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் எது மாதிரி நேரத்தில் கிளிக் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே துல்லியமாக நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில்
எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது என்ன அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, எந்த நேரத்தில் எது செய்யலாம், தேவையற்ற விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தம் என்ன காமிக்குது, நமக்கு என்ன யோகமான கிரகங்கள் இருக்குது, நமக்கு என்ன மாதிரி விஷயத்தில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது, எந்த பாவம் நமக்கு நல்லா இருக்குது, எந்த பாவம் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்மளுடைய கர்மாவையே நாமளே அறிந்து தேவையற்ற முயற்சிகள், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை பொறுத்து நம்ம அந்தந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து சில பேர்த்துக்கு ஒரு 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 மேப் மாதிரி இருந்து அது எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், எப்படி திரும்பணும், எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜஸை கொடுக்குற அளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் எதையுமே மிகைப்படுத்தாமல் உங்களுடைய கர்மா பாஸ்ட் என்ன நடந்தது, இப்போ ப்ரெசன்ட் எப்படி போயிட்டுருக்குங்கிறத நாம் எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்யூச்சரை நம்ம எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு வரும். அந்த தெளிவு வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா தேவையற்ற முயற்சிகள், நம்மளுடைய தேவையற்ற பயங்கள், அப்ரிஹென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து நமக்கு எது மாதிரி விஷயங்கள் யோகியதையாக இருக்கிறது, நமக்கு எது தகுதி இருக்குது, எது நமக்கு தகுதி இல்லை, வெளிநாடு யோகமா அல்லது அரசு உத்தியோகமா அல்லது பிரைவேட் செக்டார் கார்பரேட் செக்டார் இல்லையா, எது மாதிரி அல்லது எதுவுமே இல்லாமல் நாம் தொழிலையே நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களா, எது நம்ம கர்மாவில் வந்து எந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது, இப்போ தசாபுக்திகள் தான் மெயின். இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம சொன்ன இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சிகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஓவராலாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, எது மாதிரி ஒரு துறையில் நம்ம போனால் வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர், இந்த துலாம் ராசிக்காரங்கள் கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாவோ பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா, அவங்களுக்கு வந்து இந்த உச்ச குரு புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இந்த குரு வந்து எப்போ உச்சம் பெறுகிறாரோ அது வந்து ஒரு நல்ல அம்சங்கள் கொடுக்கும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு இருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ஒரு அமைப்பு மூலமாக வந்து குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் அது மாதிரி விஷயங்களாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்த்து அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் மூலமாகவும் முயற்சிகள் மூலமாகவும் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியதற்கு அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, என் பேத்தி வந்து மேஷ ராசி, என் பேரை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள் தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க, நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும், அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும், உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதி, உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய
தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா? இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்கு. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சி மகாபெரிவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய 2வது ராசி துலாம் தான். காரணம் என்ன? சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி ரோக சனியாக இருக்கார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டார். அப்புறம் என்ன இருக்குது, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சனி எல்லா நல்லதும் உங்களுக்கு செய்ய போகிறான். இது வரைக்கும் எந்த நல்லதுமே செய்யலையேம்மா, பல கோடி கடன் இருக்குது, நாங்களே ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு நிற்கிறோம், இதில் கடனை நாங்கள் எங்கேருந்து அடைப்போம், எங்களுக்கு பல லட்சம் கடன் இருக்குது, எங்களுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நல்ல வருமானம் வர்றதுக்கான சாத்தியக்கூறும் இல்லை, எப்படி நாங்கள் கடன் அடைப்போம் அப்படி நீங்கள் கேட்குற பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கூட பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழி. எங்களுக்கு பூர்வீகத்தில் சொத்து பற்றிலாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டு. நீங்கள் சம்பாரித்து வாங்கின சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான வழி. நாங்கள் இது வரைக்கும் சம்பாரித்து சொத்து பற்றியே வாங்கலை அப்படின்னு இருக்க வழியும் வாய்ப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி சொல்கிற பர்சனாலிட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே, ஒத்துக்கலாம். அப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் எப்படி கடன் அடைக்கலாம், நமக்கு தனிநபர் கடன் நிறைய வாங்கி நம்மளோட கழுத்தை நெரிக்கிறோம் கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா, நம்ம பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்கி கடன் அடைக்கலாம். இது வரைக்கும் பல பேங்க் ஏறி இறங்கிட்டோம், எங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா 4 பேங்க் ஏறுறீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் கடன் கொடுத்துருவாங்க. ஆக அதை வாங்கி கடனை அடைக்கணும் அப்படின்ற விதி இருக்குது. உங்களோட கடனை அடைக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டான். நீங்கள் எப்படி அதை பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ண முடியும்? ஈஸியாக கடன் அடைச்சிடலாம். பல லட்சம் இருக்குது அப்படின்னாலும் அதை சில லட்சமாவது அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு குணமே ஆகாத நோய் இருக்குது, முடக்குவாதம் இருக்குது, சரவாங்கி இருக்குது, எப்படி குணமாகும்? மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டும் பெரிய ரிலீஃப் இல்லை, நான் கஷ்டத்திலே தான் இருக்கிறேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் மருந்து மாத்திரை சாப்பிடும்போது அதில் ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வரும். சனி எப்போ டாக்டர் ஆனார்? சனி நல்லா இருந்தால் நோய் இல்லாமல் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? இந்த காலகட்டம் ரொம்ப சிம்பிளாக பாருங்கம்மா, எப்படி சிசேரியன் செக்ஷனுக்கு
நேரம் காலம் பார்த்து அந்த குழந்தைய எடுக்கிறாங்களோ, இப்போ எங்ககிட்டலாம் வந்து நிறைய வந்து இந்த சி செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை எடுக்கணும். குழந்தை ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். அதாவது குழந்தை புத்திசாலியாக இருக்கணும், குழந்தை சூப்பராக படிக்கணும், குழந்தை கலெக்டருக்கு படிக்கணும், குழந்தை டாக்டருக்கு படிக்கணும், குழந்தை எங்கள் பேச்சை மீறவே கூடாது, கடைசி வரைக்கும் வசதியாக வாழணும், நல்ல ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும், நல்ல பிள்ளைங்க இருக்கணும், பிள்ளை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வைப்பாங்க. அப்போ 9 கிரகங்களும் உச்சமாக இருக்க மாதிரி தான் நாங்கள் கொடுக்கணும் இல்லைங்களா? இவ்வளோ கோரிக்கைகள்லாம் வச்சு பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சி செக்ஷன் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லைம்மா, நிறைய பேர் வந்து பாருங்கள் சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் சர்ஜரி பண்ணால் அந்த சர்ஜரி அவருக்கு சக்ஸஸ் ஆகுமா, அவர் நல்லபடியாக திரும்பி வருவாரா, இப்படி ஜோதிடம் பார்க்குறதும் உண்டு. அப்போ பிளானட்ஸ் டாக்டர் ஆகிட்டாங்களா? இல்லை இல்லையா? இருந்தாலும் கிரகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை ஆள்றாங்க. கிரகங்களினுடைய ஒரு ஆதிபத்தியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்றது உண்மை. நம்ம என்னவோ நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்லாம். உனக்கு பெரிய ஆள் ஆகணும் ஜோதிட ரீதியாக பிராப்தம் இருக்குது, உன் ஜாதகத்தில் அப்படிக்கான வழியும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா நீ பெரிய ஆள் ஆகியே தீருவே, யார் தடுத்தாலும் நிற்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சனி பகவான் வந்து பாருங்கள் ஒரு நோயிலேருந்து விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டார். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வைத்தியம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு பலிதமாகலை, இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலாம். இது அதே டாக்டரே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் மாற்றி கொடுப்பாரு, நம்மளுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். பொதுவாக 6ஆம் பாவத்தில் சனி உட்காரும்போது எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே ராகு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் ராகு 12ஆம் மாதம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார். பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கு நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறது. எங்களுக்கு பூர்வீகத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்குமா, எங்கள் அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சொத்து இருக்குன்னே தெரியாது, எங்கள் அத்தை வந்து கையெழுத்து வாங்குறாங்க, அப்போ தான் தெரியுது எங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குன்னு. குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாலும் நம்மளோட வம்சாவளியினர் வாரிசுகளுக்கு அந்த உரிமைன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போது அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்போ உங்களுக்கு அது மூலிமா தெரியப்படுத்துவார் ராகு பகவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது. பூர்வீகத்தில் இல்லைம்மா நாங்கள் சம்பாரிச்சு வாங்க தான் உங்களோட பார்வை அப்படின்றது அந்த சொத்து மேலே இருக்கணும். இல்லைனா யாரோ சம்மந்தமே இல்லாத பர்சனாலிட்டிஸ் அதில் வந்து இது என்னது அப்படின்னு சொல்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. முக்கியமாக 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இதில் ரொம்ப கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை, குரு சண்டால யோகம் இல்லை, குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. ஸோ கவனம். கேது பகவான் லாபஸ்தானத்தில். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்யறதுக்கு, வெளிநாட்டில் போயிட்டு அந்த வெளிநாட்டு கரன்சிஸை ஈல்ட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியும் வாய்ப்பும் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் வந்துடும், நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் வரும், அதெல்லாம் நல்லது. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடுமா அவள்தானா? நாட் லைக் தட். 10ல் குரு இருக்கும்போது ஒர்க் நிறைய கிடைக்கும். சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். அது உங்களால் ப்ராப்பர் டைமுக்கு முடிச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா மேன் பவர் ப்ராப்ளமாக இருக்கும். மேன் பவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. சுயதொழில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னா ஹையர் அஃபிஷியல் நம்ம மூளையை தின்னுவான், இந்த வேலையை இவ்வளோ நாள் கூட முடி, இந்த டார்கெட் முடிக்கணும் அப்படி இப்படின்னு. அப்போ இதில் ப்ரெஷர்ஸை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமை தொழில் செஞ்சாலும் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் உண்டு. இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்கும்போது சும்மா கொடுத்துருவோம்னா வேலை பலுவும் அதிகரிக்க தானே செய்யும். பிளான் பண்ணி வேலையை செய்கிறீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஆக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.